பாடியில ஜீன் ஒரு பச்சை குத்தி இருந்தது. அதையும் நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினீங்க பாருங்க. அங்கதான் மேடம் நீங்க நிக்கிறீங்க. நம்ம தரப்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் கந்தசாமி. நம்பி உடம்புல பச்சை குத்தி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்ப நான் சொன்னதும் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? அக்கா உன் மூளைக்கு ஈடு இணையே இல்லக்கா. மேடம் ஏய், நீ எப்படி உள்ள வந்த? கேட் திறந்துருந்துச்சு மேடம். மேடம் சாரி மேடம், நான் தான் கேட்டை லாக் பண்ணாம வந்துட்டேன். ஏமா இங்கேயேமா வந்த? மேடத்தை பார்க்கலான்னு வந்தேன். ஆளாளுக்கு பாக்குறதுக்கு மேடம் என்ன அவ்வளோ ஈஸியா போயிட்டாங்களா? ரொம்ப நாளா ஃபோன் பண்றேன், மேடம் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கஷ்டம் தாங்கல மேடம், அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு கஷ்டம்னா எங்கேயாவது போய் முட்டிக்க வேண்டியதானே, இங்க வந்து எங்க உயிரை எடுக்கிற? வினு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் பென்னியோட பொண்டாட்டி. பென்னி கடைசி வரைக்கும் நமக்கு விசுவாசமா தான் இருந்தான். சும்மாவா? அவன் உழைச்சதுக்கு மேல நீ கூலி கொடுக்கல? அவன் வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் அந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கி இருக்க முடியுமா? நாம அவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன மேடம் இது? என் வீட்டுக்காரர் எவ்வளவு விசுவாசமா இருந்தாருன்னு நீங்களே சொல்றீங்க. இப்ப நீங்க ஜாமீன்ல வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அவர் இன்னும் வெளியே வரலையே. நானும் அட்வொகேட் கிட்ட பேசி அவர் வெளியில எடுக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பொண்ணு, சம்பளம்னு எதுவும் கிடையாது மேடம். நான் எந்த வேலைக்கு போனாலும் வயிற்றுக்கும் வாய்க்குமே பத்த மாட்டேங்குது. குழந்தை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல மேடம். உங்களால தானே மேடம் என் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போனாரு. நீங்களே இப்படி கைவிட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் மேடம்? எங்க பாருமா, நான் வெளியில வந்தேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரகாஷ். ஏன் ஜாமீன் மனுவை அவன் அப்ஜெக்ட் பண்ணல, அதனால வெளியில வர முடிஞ்சது. ஆனா உன் புருஷனோட ஜாமீனுக்கு அவன் அப்ஜெக்ட் பண்றானே, அதனாலதான் அவரை வெளியில எடுக்க முடியல. எப்படியாவது அவர் வெளியில எடுத்துருங்க மேடம். அவர் கூலி வேலைக்கு போயாவது குடும்பத்தை காப்பாத்துவார் மேடம். சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணிட்டா யாரும் ஜாமீனுக்கு அப்ஜெக்ட் பண்ண முடியாது. இன்னும் 2-3 நாள்ல சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை ஜாமீன்ல எடுத்துடலாம். நீ கவலைப்படாம போயிட்டு வா. மேடம் சொன்னபடி செய்வாங்கம்மா. நீ கிளம்புமா. மேடம் சொல்றதை நம்பிதானா நானும் போறேன். ஆனா வீட்டுக்கு போனா குழந்தை பசிக்காக அழுகுமே, கையில செலவு கூட காசு இல்ல. வெளியில சொன்ன அசிங்கம். நான் இப்ப கூட பஸ்ஸுக்கு காசு இல்லாம என் வீட்டுல இருந்து நடந்தே தானே இங்க வரேன். அவ்வளவு கஷ்டம்னா. இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன பணம் தானே வேணும்? நான் கொடுக்கறேன். திரும்பவும் ஏதாவது செலவுக்கு வேணும்னா என்கிட்ட வந்து கேளு, நான் தரேன். கவலைப்படாம போ. உன் புருஷனை வெளியில எடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்தா. ரொம்ப நன்றி மேடம். இதே மாதிரி அவரும் வெளியில வந்துட்டாருன்னா ஆயுசு முழுக்க நான் உங்களை மறக்க மாட்டேன் மேடம். நான் வரேன் மேடம், வரேங்க. என்னக்கா நீ? அந்த பெண்ணை இப்ப நம்ம கிட்ட வேலையை பார்க்கல, இவ வந்து பணம் வாங்கிட்டு போறா. விடு வினு, அவளும் என்ன பண்ணுவா? நம்மள விட்டு அவளுக்கு வேற யாரு இருக்கா? சரி கிளம்பு போலாம். எங்கக்கா? நேரம் வந்துருச்சு. நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். மேடம் நானு நீ இல்லாமலையா? வா போலாம். சரி வா வினு. என்ன குமார் இது? கடைசியில சத்யாவை நாமளும் மனு போட்டு பாக்குற நிலைமை வந்துருச்சே. அட நீங்க வேற என்ன, அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கான். ஏதோ மனசுல பட்டுச்சுப்பா. என் வயிற்றுச்சல வெளியே சொன்னேன், அவ்வளவுதான். பிரகாஷ், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. தப்பா நினைக்கிறதுனா நான் என்னதான் தப்பா நினைக்கணும்? டேய், அந்த காயத்ரி எப்படி பிளான் பண்ணி எப்படி சுத்தி வருவான்னு முன்கூட்டியே கணிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்னு என்னோட சத்யாவை ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டு வெக்கம் இல்லாம நான் வெளியே நிக்கிறேன். இப்படிதான் இதே புலம்பல் தானே. நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டே இருந்தான், தூங்க கூட இல்ல. பிரகாஷ் விடு பிரகாஷ், சத்யாவை எப்படி வெளியே எப்படின்னு எடுத்துடலாம்? வக்கீல் கைவிட்டுட்டாரு. என்ன பண்ண போறேன்னே தெரியல. எப்படி நான் காப்பாத்திருவேன்னு அவன் நம்பிக்கையோட உள்ள இருப்பா. சாதாரண பொம்பளைங்களுக்கு ஜெயில் நரகம்னா இவ கர்ப்பமா வேற இருக்கா. ஒரு உயிருக்கு 2 உயிர் இருக்கு. வேதனையா இருக்குன்னு எந்த நம்பிக்கையில நான் நிம்மதியா இருக்க சொல்றீங்க? ஏய், ஏதாவது பண்ணி வெளில எடுத்துடலாம்டா. நீ உள்ள போய் இப்படிலாம் பேசி சத்யாவை நம்பிக்கை இழக்க வச்சிடாதடா. தைரியமா இருக்க சொல்லு, அப்பதான் அவன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பாடா. கம்பிக்கு அந்த பக்கம் சத்யாவை பாக்குற மனதைரியம் எனக்கு இல்ல. அவளை பார்த்த உடனே அழுதுறவன் பயமா என்ன இருக்கு. பிரகாஷ் இது? என்னப்பா நீ? இந்த பாரு, என்னப்பா சின்ன பிள்ளையாட்டம்? உன்னை இங்க கூட்டு வந்தது தப்புப்பா. இபாரு, இந்த மாதிரி நேரத்துல நீதான்ப்பா தைரியமா இருக்கணும். சரி வா, டீ ஏதாவது சாப்பிட்டு வரும் வா. அவ உள்ள சாப்பிட்டாலும் என்னமோ எப்படி இருக்காளோ. டேய், என்னடா ஆச்சு? அவ உள்ள சாப்பிட்டாலும் என்னமோ எப்படி இருக்காளோ. 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 அவ
அம்மா என்னம்மா பண்ணுது? உடம்பு நல்லா இருக்கா? முடியலக்கா, கொமட்டிட்டே இருக்கு. தண்ணி குடிச்சா கூட வாந்தி வருது. என்னம்மா கொடுமை இது? நைட் ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பாட்டை வாய்க்கிட்ட கொண்டு போனாலே கொமட்டல் அதிகமாகுது. தலை வேற சுத்துது. அதுக்கப்புறம் 2 தடவை வாந்தி எடுத்துட்டேன். ஏம்மா 2 வாயாவது சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும். இப்ப கூட வாந்தி வர மாதிரி தான் இருக்கு. ஆனா வயித்துல ஒண்ணும் இல்லைல்ல, அதான் வாமிட் வராம இருக்கு. என்ன உங்களை பார்க்க விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, வாங்க. கொஞ்சம் நில்லுங்க, பக்கத்துல வாங்க. இங்க நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் உங்க புருஷன்கிட்ட சொல்லிடுங்க. அவர் ஏதாவது பண்ணி உங்களை வெளியில எடுத்துருவாரு. இல்லக்கா, என்ன இந்த நிலைமையில பார்க்கவே அவருக்கு மனசு தாங்காது. இதுல நான் குடும்பம் அனுபவிக்கிறது தெரிஞ்சு அவர் துடிச்சு போயிடுவாரு. அவருக்காக நான் எதையும் தாங்கிப்பேன். சத்யா, என்ன சத்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, ஜெயில இருக்கிறதுனால சரியா தூக்கம் இல்ல, அதான் முகம்லாம் சோர்வா இருக்கு. பார்த்தா டயர்ட்னஸ் மாதிரி தெரியலையே. உள்ள எல்லாம் சரியா இருக்குல்ல? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு பதறீங்க? உள்ள நல்லபடியா தான் இருக்கு. சாப்பாடு தான் மோசமா இருக்கு, தூக்கமும் இல்ல. ஜெயில்னா அப்படிதானே இருக்கும். மத்தபடி கூட இருக்கிறவங்கள நல்லபடியா பாத்துக்கிறாங்க. உள்ள வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன இது, ஏன் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க? நல்லதான் இருக்கேன். மாமா, அக்கா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அண்ணே, ஜாமீன் விஷயம் என்னாச்சு? அது வந்துமா சத்யா, அது என்ன ஆச்சுன்னா அது ஒண்ணும் இல்ல சத்யா, சீக்கிரம் கிடைச்சிருன்னு அட்வொகேட் சொல்றாரு. கொலை நீதான் பண்ணன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நீ கர்ப்பமா வேற இருக்க, அதனால நிச்சயம் ஜாமீன் கிடைச்சிருன்னு சொல்லிருக்காரு. என்ன இருந்தாலும் நீ சத்யா இல்லையா? உன்னை உள்ள இருக்க விட்டுருவேனா? ஏன் அழறீங்க? எதுக்கு நான் அழறாரு? அது வந்துமா, பொய்ய கொஞ்ச நேரம் தாம்மா மெயின்டைன் பண்ண முடியும், ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஜாமீன் கிடைக்கலம்மா, கிடைக்கவும் கிடைக்காதுன்னு வக்கீலே சொல்லிட்டாரு. அழாதடா டேய். டேய் அழாதடா, சொன்னா கேளுடா டேய், அழாத. சத்யா, அந்த நம்பியோட பாடி கிடைச்சிருச்சு. அங்க நீ அவனை அடிச்சுதான் சொன்ன இடத்துக்கு பக்கத்துலயே கிடைச்சிருச்சு. அதனால தான் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒரு ஹியரிங்காவது போனாதான் ஜாமீனை பத்தி பேச முடியும்னு வக்கீல் சொல்லிட்டாரு. எப்படிங்க, எப்படி இது சாத்தியம்? நான் அவனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நீங்க தானங்க அவனை காப்பாத்துனீங்க. காப்பாத்திருக்கீங்க, அப்புறம் எப்படி அவனோட பாடி கிடைச்சதுன்னு எப்படிங்க இது சாத்தியம்? அதுவும் அவன் மிஸ் ஆன 2-3 நாள் கழிச்சு பாடி கிடைச்சிருக்குன்னு. அதை ஏமா கேட்குற? அது அவன் பாடியானே அடையாளம் கண்டுபிடிக்க முடியலம்மா. முகமெல்லாம் செதஞ்சு போய் கிடக்குதுமா. 2-3 நாள் தண்ணிக்குள்ளே இருந்திருக்குது. மீனெல்லாம் முகத்தை கடிச்சு செதைச்சிருச்சு. எப்படி நான் முடியும்? நிஜமாவே செத்தது நம்பி தானா? அந்த பாடி நம்பியோட தானா இல்ல வேற யாரோடதாவது? அந்த காயத்ரியும் வினோதினியும் நேரா மார்ச் வரைக்கும் வந்து அந்த பாடியை அடையாளம் காட்டிட்டாங்க. அது நம்பியோட பாடி தானே உறுதியா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலம்மா. நம்பிக்கை காயத்ரி மேல கடுமையான கோபத்தை தூண்டி விட்டு தான் அனுப்பி வச்சோம். அவனுக்கு இருந்த கோபத்துக்கு அவன் அவளை கொலையே பண்ணிருப்பான். காயத்ரி முந்திக்கிட்டான்னு நினைக்கிறேன். பழிய திட்டம் போட்டு பூ மேல போறட்டா. இன்னொரு பக்கம் அவனையும் காலி பண்ணிட்டா. இப்ப அவ பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டா. எங்க அவளே கொண்டு பாடி அந்த இடத்துல போட்டுட்டு இப்ப நாடகம் ஆடுறாளா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிரு சத்யா. உன்னை ஜாமீன்ல எடுக்க முடியுமா முடியாதான்னு தவிச்சு போய் நிக்கிறேன். என்னங்க, நம்பி பாடி கிடைச்சதால கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப நான் எதுவும் பண்ண முடியாம கையால் ஆகாதவனா நிக்கிறேன். உன்னையும் மகாவையும் ஜெயில விட்டுட்டு நான் வெளியே பாருங்க. அழாதுக்கு பிரகாஷ். என்னங்க இது? என்னங்க நீங்க இப்படி? இது வரைக்கும் நீங்க கண் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. இந்த விஷயத்துக்கு நீங்க இப்படி அழறீங்க. ப்ளீஸ், நீங்க அழறத என்னால தாங்க முடியல.
அழாதீங்க ப்ளீஸ். மாமா சொல்லுங்க மாமா. டேய் ஏய் என்னடா டேய் அழாதடா டேய் அழாதீங்க. சொன்னா கேளுடா அழாத பிரகாஷ் டேய் சொல்லுங்கண்ணா. பிரகாஷ் என்னப்பா குழந்தை மாதிரி அழுதுட்டு டேய் இருக்க? வாடா என்னடா நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அழாதப்பா. அவளுக்கு நீ ஆறுதல் அட, சொல்லாம என்ன பிரகாஷ் புள்ளத்தாச்சி பொண்ணு உள்ள இருக்குது, நீ என்னமோ குளிங்க அழுதுட்டு இருக்கிற? அதுக்கு ஆறுதல் சொல்லணும்பா நீ. குமார் அதுக்கு தான் பிரகாஷ கூட்டு வர வேணாம்னு சொன்னேன். டேய் டேய் என்னடா டேய் ஏன்டா அழற? நீ அழுத பார்த்தா அவளுக்கு இருக்கிற தைரியமும் போயிடும்டா புரிஞ்சுக்கோடா. முடியலடா, என்னால தாங்கவே முடியல. இந்த போராட்டத்துல நான் தோத்து போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குடா. டேய் பிரகாஷ் அப்படிலாம் எதுவும் நடக்காது பிரகாஷ், தைரியமா இரு பிரகாஷ். டேய் சொல்றத கேளுடா டேய் கொஞ்சம் அமைதியா இரு. என்னப்பா நீ? பிரகாஷ் சொன்னா கேளு ப்ளீஸ். பிரகாஷ் இங்க பாருங்க, ஒண்ணுமே ஆகாது நம்புங்க. நான் உள்ள போகிற மாதிரியான நிலைமை வந்தப்போ நீ தனியாளா போராடி என்ன காப்பாத்துன. ஆனா இப்ப நான் காப்பாத்த வேண்டிய நிலைமையில நீ இருக்க. வாயு உயரமா இருக்கிற உன்னை காப்பாத்த முடியல நினைக்கிறப்ப என்னால தாங்க முடியல. பிரகாஷ் என்ன மன்னிச்சிரு சத்யா. என்னங்க இது? அப்பா ஐயோ, என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஒரே நாள்ல என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு நீங்க என்ன சூப்பர்மேனா? அப்படி எதிர்பார்த்தா நான் முட்டாள் இல்லையா? எனக்கு தெரியுங்க, சட்ட விதிமுறைகள் என்ன, கோர்ட்டோட ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? ஏங்க நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தானுங்க, எனக்கு எல்லாமே புரியுதுங்க. ஏங்க ஏங்க அழாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பிரகாஷ் அழாதீங்க. டேய் அழாதீங்க சொல்றேன்ல. டேய் சத்யாவே தைரியமா இருக்கா? உனக்கு என்னடா அழாதடா. இல்லடா, எனக்கு எல்லாத்து மேலே நம்பிக்கை போயிடுச்சு. நீதி நியாயங்கிறது எதுவும் இல்ல, சட்டங்கிறது கேலி குத்தாடிச்சு. சட்டமும் கோர்ட்டும் உலகத்துல அயோக்கியனுக்கும் கெட்டவனுக்கும் மட்டும்தான் உதவி பண்ணுது. எனக்கு வெறுத்து போச்சு. நல்லவனா இருக்கிறதே தப்பு நினைக்கிறேன். அதை விட சத்யா நல்லவளா வந்து வாச்சது பெரிய தப்புன்னு அதுக்கு தோணுது. தாப்பா நான் படிச்சு சொன்னேன், அந்த காயத்ரி ஒரு தந்திரக்காரி, இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவான்னு. சத்யா பிரகாஷ் உங்க வீட்டு விஷயத்துல காயத்ரியை ஜெயிக்கிறதுக்காக செஞ்ச தந்திரத்தையே நீ இன்ன வரைக்கும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீல்ல, இப்ப என்னாச்சு? இதுக்கு தான் சொல்றது, இந்த மாதிரி தந்திரமா வாழ்றவங்கள தந்திரமா போராடி தான் ஜெயிக்கணும். யதார்த்தம் வேற, சட்டம் வேற, தர்மம் வேறம்மா. அண்ணா, நான் ஒருத்தர் உள்ள வந்துட்டேன்னதும் சட்டம் இல்ல தர்மம் இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. இது தப்பு இல்ல? நாமெல்லாம் படிச்சவங்க தானே, நாம தானங்க முன்ன உதாரணமா இருக்கணும். நீங்க முதல்ல கண்ணை தொடங்க. கண்ணை தொடங்கன்னு சொன்னேன். இத பாருடா, சத்யாக்கு இருக்கிற துணிச்சல் நம்மளுக்கு பாதி இருந்தாலே போதும்டா, நம்ம ஜெயிச்சிடலாம். நீ தைரியமாடுறா. அந்த காயத்ரி நம்ம மேல பொய்யா பழி போட்டிருக்கா, அது உங்களுக்கே தெரியுது இல்ல? இது வரைக்கும் அவன் நமக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சி பண்ணிருக்கா. நம்ம என்ன தோத்துட்டோமா? எல்லாத்துல இருந்து நம்ம வெளியில வரல. நியாய தர்மம் இன்னும் இருக்கிறதுனாலதான் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். தைரியத்தால மட்டும் நம்ம ஜெயிச்சு வெளியில வரலங்க. சட்டம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம ஜெயிச்சு வெளியே வந்து நிக்கிறோம். நல்லவங்களுக்கு சோதனை வரும், அதுல போராடி ஜெயிக்கிறது தான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கிடைக்கிற வெற்றி. அதை விட்டுட்டு இந்த சிஸ்டமே தப்பு, கெட்டவங்களுக்கு தான் சட்டம் உதவி பண்ணும் நினைக்கிறது ரொம்ப தப்பு. தோல்வி வரதாங்க செய்யும், அதை தாண்டி வெளியில வர்றதுக்கு தான் நம்ம கிட்ட நேர்மை, தைரியம், அறிவு இதெல்லாமே கடவுள் கொடுத்திருக்கான். அதை வச்சு போராடலாம், ஜெயிப்போம். அதை விட்டுட்டு இப்படி புலம்புறதுனால என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? நீ சொல்றது கரெக்ட் தான் சத்யா. இந்த ஆங்கில நான் யோசிக்காம விட்டுட்டேன். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சத்யா, இந்த ரிமாண்ட் பீரியட் முடிஞ்சுதான் அடுத்த ஹியரிங். அது வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும்மா. அடுத்த ஹியரிங்ல நீ கர்ப்பமா இருக்கிறத காரணம் காட்டி உன்னை வெளியில எடுத்துட முடியும்னு வக்கீல் சொல்லிட்டாரு. நீ பயப்படாதம்மா. பயமா? எனக்கா? நான் நல்லதா மாமா இருக்கேன். நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நேத்து ராத்திரி கூட நான் நல்லா சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் தூங்குனேன். இது பாருங்க, இவர்தான் கொஞ்சம் கூட தூங்கல போல இருக்கு. இவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா சத்யா, நைட்டு ஃபுல்லா அவன் தூங்கவே இல்லம்மா. நினைச்சேன். ஏங்க அப்படி இருக்கீங்க? அநியாயத்துக்கு நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லவ் தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது. நான் எவ்வளவு தைரியமா திடமா இருக்கேன் பாருங்க. ஒருவேளை உங்க அளவுக்கு நான் லவ் பண்ணலையோ என்னமோ. இந்த ஜெயில கூட இருக்கிற கைதிங்க எதுவுமே உனக்கு பழக்கம் இல்லாத சத்யா. இவ்வளவு டிக்னிட்டியோட ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்த இப்போ உனக்கு இந்த நிலைமையில பார்க்கும்படியா ஆயிடுச்சு.
எதுக்குங்க ஜெயில் ஜெயில்னு பதட்டப்படுறீங்க? எங்கேயும் மனுஷங்க தான் இருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணவங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையால கொலை பண்ணவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு வந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு திருந்தினவங்க தான். அத்தனை பேரும் என் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பாக்குறாங்க. வார்டன் ஜெயிலர் கூட என்கிட்ட மரியாதையா தான் நடந்துக்கிறாங்க. ஏமா இப்படிலாம் போய் சொல்றீங்க? சரி, உங்க பச்சையா போய் சொல்றாங்க சார். எனக்கா நீங்க பேசாம இருக்கீங்களா? மேடம் என்ன சொல்றீங்க? அது வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. வயித்து புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம ஈவேரக்க இல்லாம அந்த வார்டன் இவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா? பாவம் சார் இவங்க. ஐயோ அக்கா ப்ளீஸ் கா, நீங்க எதுவும் சொல்லாதீங்கக்கா. நீங்க சும்மா இருங்கம்மா. நேத்து நைட்டு உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா சார்? ஒரு வாய் கூட சாப்பிடல சார். வாமிட் வேற பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். என்னக்கா இதெல்லாம்? என்னன்னு கேட்டா கட்டின புருஷன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டமா சொல்ல போறீங்க? அப்பதான் சீக்கிரமா உங்களை வெளியில எடுக்க முடியும் சார். இவங்களை சீக்கிரமா வெளியில எடுங்க சார். இந்த மாதிரி நேரத்துல வாந்தி வரும், மயக்கம் வரும், தடுமாறுவாங்க. அந்த வார்டன் ஈவிரக்கமே இல்லாம இவங்களை படாத பாடுபடுத்துறாங்க. பார்க்கவே பாவமா இருக்கு சார். அக்கா கொஞ்சம் பேசாம இருங்கக்கா ப்ளீஸ்க்கா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. வார்டன் யார் சொல்லி இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு இங்க பெரிய கொடுமையே நடக்குது. எப்படியாவது இவங்களை வெளியில கூட்டிட்டு போயிடுங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும். எதுக்குக்கா இதெல்லாம் சொல்றீங்க? எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல சத்யா. இதுக்காக தான் நான் சொல்லல. தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். காயத்ரி சொல்லிதான் அந்த வார்டன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் தாங்கிதான் ஆகணும். எனக்கு தெரியுங்க. எந்த நிமிஷம் நான் அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷனுக்கு வந்தனோ அப்பவே எல்லா கஷ்டத்துக்கும் என் மனசை நான் தயார்படுத்திக்கிட்டேன். ஆனா என்னால தாங்க முடியலையே. பிரகாஷ், இதை தாங்கிதான் ஆகணும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ கஷ்டமேனு மலைச்சு போயோ நம்பிக்கை இல்லாமையோ நான் நிக்கல. எனக்கு மன உறுதி இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் புருஷன் போராடி ஜெயிப்பாரு. இது ரெண்டும் இருக்கும்போது நான் எதுக்குங்க பயப்படணும்? இதுலயும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு மேல நாங்க நின்னுட்டு இருந்தா நீங்க அழுகிறத பார்த்து நான் என் நம்பிக்கை எழுந்துருவேனோட பயமா இருக்கு. சத்யா போதுங்க, பேசியாச்சுல, கிளம்புங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும்னு மட்டும் யோசிங்க. அண்ணா, இவருக்கும் மாமாக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். நான் இந்த இடத்துல இருக்க விரும்பல. அடுத்த தடவை வரும்போது என்ன அழாம வந்து பாப்பீங்கன்னா வாங்க. இந்த மாதிரி கண் கலங்குறதா இருந்தா வராதீங்க. என் வீட்டுக்காரர் கண் கலங்குறத எனக்கு பார்க்க பிடிக்கல. கிளம்புங்க. இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.